எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்பிடபிள்யூ லவ் பெண்ட் அண்ட் விக்கெட் சீசன் 1 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்கலாம். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி போகுது. ஹீரோ வந்து ஒரு பெரிய விக்கெட் டேக்கரா இருக்காரு, ஸ்பின் பவுலரா. இவர் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்காத காரணத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு அகாடமி கோச்சரை வந்து போடுறாங்க. அப்ப போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிறவங்க யாருமே இவர் சொல்றத வந்து மதிக்கிறதே இல்லை. அங்க வேலை செய்யறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம அவங்க கூடிய மேட்ச்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 2 எபிசோடா இருக்குது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, ஹீரோ வந்து சொல்றத வந்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் கேட்கறா, அது சக்சஸும் ஆகுது. அப்புறம் வந்து அந்த டீமே அதை ஃபாலோ பண்றாங்க, மேட்சும் வின் பண்றாங்க. அப்படின்ட்டு தான் இந்த ஃபிலிம் வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது. இது வந்து 4 எபிசோட கொடுத்துருக்காங்க. ஒரு எபிசோடு வந்து 25 நிமிஷமா இருக்குது. எனக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்பிடபிள்யூ ஏன் இந்த எல்பிடபிள்யூ வச்சிருக்கலாம்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இது முழுக்க முழுக்க வந்து விக்கெட் பூராமே எல்பிடபிள்யூல தான் வருதுனால இது எல்பிடபிள்யூ லவ் பெண்டேல் த விக்கெட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாரு நமக்கு எது சொன்னாலுமே நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுறணும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுக்கு தேவையான ஒரு வெப் சீரிஸ்னு இது சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூக்குள்ள பார்க்கலாம்.